சுரேஷ் சங்கையா டைரக்ஷன்ல, நிவாஸ் கே பிரசன்னோட இசையில, தியாகராஜன் சினிமோட்டோகிராஃபர்ல இவங்களோட உழைப்புல வந்திருக்கிற படம் தான் வந்து கிணத்தக்கானம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்னா, பஞ்சத்துல அடிபட்டு இருக்கிற கிராமம், ஊருக்குள்ள சுத்தமா தண்ணியே இல்ல. இந்த தண்ணி இல்லாதனால வந்து பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சாங்க. முக்கியமா ஹீரோவாக நடிச்சிருக்கிற யோகி பாபுக்கு இந்த தண்ணியின் காரணமாக என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றதான் இந்த படத்தோட கதையே. இதை ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமா கொண்டு போய் ட்ரை பண்ணியிருக்கிறாரு சுரேஷ் சங்கையா. அண்ட் அவரை பத்தி நம்ம சொல்லணும்னா ஒரு மிக சிறந்த ஒரு ரைட்டர் அண்ட் டைரக்டர். அவரோட ப்ரீவியஸ் படங்கள் நம்ம வந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படமும் நம்மளை பார்க்க வச்சுது. இந்த கதைக்களத்தை ரொம்பவே டிஃப்ரெண்டா கையாண்டிருக்காரு சுரேஷ் சங்கையா. அதுக்கு மேலும் பலம் சேர்க்கிற விதமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிவாஸ் கே பிரசன்னாவும் அண்ட் தியாகராஜம் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சினிமோட்டோகிராஃபர் மியூசிக்கால வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ் பண்ணியிருக்காங்க. என்னதான் வந்து டெக்னீஷியன் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இந்த கதையை நேர்த்தியா நம்ம கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து காட்டுறது அந்த கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிற நடிகர் நடிகைகள் தான். ஸோ அந்த வகையில யோகி பாபு அவரோட ரோலை சூப்பராகவே ப்ளே பண்ணியிருக்காரு. பிகாஸ் அவர் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதைக்கான ஒரு கதாநாயகனாக வந்து பார்த்தீங்கன்னா மண்டேலாவிலே வந்து நிரூபிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஊர் மக்களாக நடிச்சிருந்தா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட கதாபாத்திரத்தை தாங்கி ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. இதுல நிறைய காமெடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில விஷயங்கள் ரொம்ப சீரியஸாவே கன்வே பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அந்த இடத்துலயும் வந்து காமெடி விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா போயிட்டு செலிப்ரேட் பண்ணி சிந்திக்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. சுரேஷ் சங்கையா உடல்நல காரணமாக வந்து காலமாயிருக்கு. அது எல்லாத்துக்கும் வருத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அவரோட கடைசி படைப்பான இந்த படைப்பை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே தாங்கி இன்னைக்கு ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த உழைப்புக்கு நம்ம கண்டிப்பா மரியாதை செலுத்தி ஆகவே வேண்டும். அந்த அளவுக்கு தான் படமும் வந்து ரசிக்கும்படியாக சிந்திக்கும்படியாக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. அதனால எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தை தேட்டர்ல பார்க்கலாம். அதுவும் முக்கியமா சுரேஷ் சங்கையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கையாண்ட விதம். ஸோ என்னதான் விஷயங்கள் சீரியஸா கொண்டு வந்திருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காமெடிஸ் இருக்கு. அந்த காமெடிஸ் எல்லாமே இந்த ஊர் மக்கள் செய்யற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். முக்கியமா அந்த திருவிழா காலத்துல செய்யற சேட்டைகள், அந்த சேட்டைகள் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல நின்று பேசுற விஷயங்கள், அதுல அந்த பேர் விஷயங்கள் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த கவுண்டர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்கும்படியாக இருக்கும். அடுத்தது யோகி பாபு சைட்லயும் அவரும் அந்த ஒரு கவுண்டர் விஷயங்கள் வைக்கிறதாக இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாக இருக்கும். யோகி பாபு முக்கியமா இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பியாக இருப்பாரு. அது இல்லாம ஒரு பூசாரியாகவும் இருப்பாரு. இந்த கேரக்டரை யோகி பாபு எந்த அளவுக்கு அழகா கையாண்டிருக்காரு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த படம் பார்க்கும்போது நம்மளால உணர முடியும். முக்கியமா அவருக்கான ஒரு லவ் பொசிஷன்ஸ், அந்த லவ் எதனால வந்து பார்த்தீங்கன்னா சேர முடியாத லெவலுக்கு தவிக்குது. ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. முக்கியமா இந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கதைக்களத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஆனா இந்த படத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக்ல இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா மூவ் ஆகுது. ஸோ அந்த விஷயங்கள் வந்து ரொம்பவே இந்த படத்துக்கு ஒரு என்கேஜ்டா இருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லாம பாதிக்கப்பட்ட கிராமம். அதனால கிராம மக்கள் எடுத்த முடிவு. ஸோ அந்த முடிவுனால வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபுக்கு நடந்த ஒரு விளைவு. ஸோ இதுதான். என்னன்னா ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு தோண்டணுன்ற ஒரு பிளான் வராங்க. அந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபுடைய நிலத்துல தான் தோன்ற நிலைமையாகுது. ஏன்னா அங்கதான் அந்த தண்ணிக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிணறு தோண்டினதுனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விளைவுகள்லாம் வருது அப்படின்றதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப். ஸோ அந்த கிணறுல என்ன மாதிரியான சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்கும்போது கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணுவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து அப்படி ஒரு சிந்தனையை வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் சங்கையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ரொம்ப அற்புதமா காட்சி அமைச்சிருக்காரு. என்னதான் ஒரு படம் எடுத்திருந்தாலும் அதுல ஒரு நிறை குறைகள் இருக்கும். அந்த வகையில இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பாசிட்டிவ்ன்றது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் சங்கையா இவரோட இந்த ஸ்கிரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ ரொம்பவே வந்து நம்ம எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுற மாதிரி இன்னமும் சவுத் சைட்ல நிறைய ஊர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு நம்மளை சிந்திக்க வச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ன்ற ஒரு விஷயம் இருந்து அப்படின்னா நெகட்டிவ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னா, என்னதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் ஓகே. ஸோ அதுல கதைக்களத்தை மூவ் பண்ணிருக்கணும், இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்டியிருக்கணும்ன்றதுதான் எங்களோட ஐ மீன் பொதுவான ஒரு மக்களோட கருத்தா இருக்கு. அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இந்த இந்த கதைக்களத்தை மெருகேற்றி இருக்கலாமோ, இதுக்கு இன்னும் சுவாரஸ்யம் கூட்டியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு சிந்தனையும் ஏற்படுது. இருந்தாலும் சுரேஷ் சங்கையா அவரோட சைட்ல அவரோட இந்த சூழல்ல எந்த அளவுக்கு பெஸ்ட் கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காங்க. அதை அவங்களோட அசிஸ்டன்ட் இந்த அளவுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்கிறதே பெரிய விஷயம். இன்னும் நம்ம தமிழ்நாட்டிலேயே பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பஞ்சம் இருக்குது. அந்த தண்ணி பஞ்சத்தை தீர்க்க வேண்டிய கடமைகள் வந்து அரசாங்கத்துக்கு இருக்கு. அந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு வந்து செயல்படுது அப்படின்றத ரொம்பவே வந்து ரசிக்கும்படியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல
ஸ்கிரீன் ப்ளே பண்ணியிருக்கிறாரு சுரேஷ் சங்கையா. ஸோ கண்டிப்பா அவரோட இந்த உழைப்புக்கு எல்லாருமே மதிப்பு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சிறந்த ஒரு இயக்குனர் இன்னைக்கு நம்ம கூட இல்லைனாலும் அவர் படைத்த இந்த படைப்பு காலம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அவரோட நினைவுல நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு.